உங்களுக்கு இந்த இது ஆடியோ வராதுல்ல உங்களுக்கு? இந்த ஆடியோ கேட்காது ஆக்சுவலா. கேட்காது நினைக்கிறேன். ஆமா. இவன் எனக்கே கேட்கல இல்லையா? ஆமா, எனக்கும் கேட்கல ஆக்சுவலா. ஸோ ஏன்னா நம்ம இதுல இருக்கிறதுனால தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது நேவிகேட் பண்ணி போகிறது, எப்படி யூசர் ஒன்று கிரியேட் பண்ணுறது, அப்ளிகேஷனுக்கு ஒரு யூசர் வந்து வேணும். ஸோ அந்த யூசர் வழியாக தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ யூசர் கிரியேட் பண்ணுற ஸ்க்ரீன் தான் இது. சரியா? ஸோ ஒரு யூசர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க. சப்போஸ் வந்து நான் வந்து ஒரு யூசராக இருக்கேன். ஸோ நான் அப்ளிகேஷனில் வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, எனக்கு வந்து எல்லா ஆக்சஸும் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு பர்டிகுலராக எனக்கு ஃபினான்ஸ் மாடியூல்னா ஃபினான்ஸ் மாடியூலு, அதில் அக்கௌண்ட் பேபிள்னா அக்கௌண்ட் பேபிள். ஸோ அந்த மாடியூலை வந்து எனக்கு எந்த ஸ்க்ரீனில் ஆக்சஸ் பண்ணணுமோ, இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறது, பேமெண்ட் போடுறது, ஸோ இந்த மாதிரி ஆக்சஸ் லிமிடெட் ஆக்சஸ் மட்டும் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் எல்லா ஸ்க்ரீனும் கொடுக்க மாட்டாங்க. சரியா? ஸோ இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து யூசர் லெவலில் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஆரக்கிள் அப்ளிகேஷனு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டெக்னிக்கல் கன்சல்டண்டாக இருக்கேன், சுரேஷ் வந்து ஃபங்க்ஷன் கன்சல்டண்டாக இருக்காரு, நீங்கள் டிபிஏவாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு என்ன ரோலு, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, உங்களோட லிமிடேஷன்ஸ் என்ன, உங்களோட ஒர்க்கு ரோல் என்ன, ஜாப் ரோல் என்ன, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இங்கே வந்து அசைன் பண்ணுவாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு யூசருக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி விச் இஸ் எலிஜிபிள் ஃபார் தி யூசர், அது மட்டும் தான் இங்கே அசைன் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அது மாதிரி ஸோ இது வந்து இங்கே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே யூசர் டிபெண்ட் பண்ணிட்டு இமீடியட்டாக வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அசைன் பண்ணுவாங்க. ஸோ தட் ஒன்ஸ் வந்து யூசர் லாகின் பண்ணும்போது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும்தான் நம்மளோட யூசருக்கு இருக்கும். புரியுதுங்களா? ஓகே சார். இது ஜஸ்ட் வந்து ஒரு ஆரக்கிள் அப்ளிகேஷன்ல எப்படி லாகின் பண்றது, ஒரு ஸ்கிரீனுக்குள்ள எப்படி அந்த அப்ளிகேஷனுக்குள்ள எப்படி ஆக்சஸ் பண்றது, அப்ளிகேஷன் எப்படி ஆக்சஸ் பண்றது, ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த அப்ளிகேஷன்ல வந்து போய் ஒர்க் பண்றது. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இப்போ நீங்க உங்களுக்கு ஜஸ்ட் இது வந்து காட்டுறேன் ஆக்சுவலா, பட் இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து ட்ரைனிங் வந்து நான் கொடுப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா பிஎல்எஸ்கியூஎல் SQL PLSQL வந்து கொஞ்சம் தரவாக வந்து கொஞ்சம் படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் நான் இங்கே வந்தேன் ஆக்சுவலாக. நான் டக்குன்னு வந்து சரி இந்த அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுக்காக வந்து ஆரக்கிள் SQL அந்த ஆரக்கிள் SQL அண்ட் PLSQL ஃபார் பிகினர். க்ளோஸ் பண்ணிடுறேன். தெரியுதா உங்களுக்கு? ஆடியோ வருதா? இந்த வீடியோவோட ஆடியோ வராதுல்ல? இல்ல சார், ஆடியோ வரல சார். ஆடியோ வரல. ஸோ பிஎல்எஸ்கியூஎல்ல நீங்க அதான் இப்போ நீங்க என்னென்ன பார்த்துருப்பீங்க, SQL என்னென்ன பார்த்துருப்பீங்க? SQL நார்மலா இதுதான் சார், அந்த டிடிஎல் கமாண்ட், அப்புறம் இன்னொரு கமாண்ட் சார், 2 கமாண்ட் பார்த்தேன். ஓகே. வேற ஒரு ஸ்டெப்பை காமிச்சாங்க சார், ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கு. அப்புறம் அந்த இது ஃபுல்லா டிடிஎல் பார்த்தேன் சார். அந்த 5 டைப்ஸ் இருந்தது சார். அதுக்கப்புறம் queries அதை பத்தி கொஞ்சம் பார்த்தேன் சார். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து பாத்தீங்கன்னா SQLல வந்து கிரியேட் டேபிள்ஸ் டிஃபைன் பண்றது தான். சரிங்களா? ஓகே. ஸோ டேபிள்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? நார்மலா வந்து ஒரு கமாண்ட் எழுதுறது தான். ஸோ கிரியேட் டேபிள் நேம், காலமோட டேட்டா டைப். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு டேபிள் வேணும், நான் கிரியேட் பண்ண போறேன். என்னோட டேபிள் எப்படி இருக்கும்னா ஒரு எக்ஸல் நான் ஓபன் பண்ணிக்கிறேன்.
உங்களுக்கு அந்த டேபிள்னு சொல்றோம்ல, அது ஆக்சுவலா வந்து நார்மலா வந்து எக்ஸல்ல ஒரு டேபிள் எப்படி இருக்கும்? இப்போ வந்து ஒரு எக்ஸாம் இது மாதிரி ஒரு டேபிள் இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் காலம் வந்து சீரியல் நம்பர், செகண்ட் காலம் வந்து எம்ப்ளாயி நம்பர், தேர்ட் காலம் எம்ப்ளாயி நேம், ஃபோர்த் காலம் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டேபிள்ல டேட்டாவா இருக்கு. ஓகே, ஸோ இந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்றோம் அந்த டேபிள், அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கணும். ஓகே, இது வந்து ஓகே, சிம்பிளா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறதுக்காக தான் நான் இது பண்றேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு எம்ப்ளாயி டேபிள். நான் இது மாதிரி நான் வந்து எம்ப்ளாயி டேபிள் வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரக்சர் இது மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து டிஃபைன் பண்ணி வைப்பேன். ஸோ அப்போ வந்து ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஸோ இது வந்து டோட்டலாக 4 காலம் இருக்கு. ஸோ இந்த காலம் வந்து எப்படி எனக்கு வேணும்? ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சீரியல் நம்பர் வந்து இது வந்து நியூமரிக்கா வேணும், எம்ப்ளாயி நம்பரு நியூமரிக்கா வேணும், எம்ப்ளாயி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக்கா வேணும், விச் மீன்ஸ் கேரக்டரா வேணும். சரிங்களா? எம்ப்ளாயி நேம் வந்து பார்த்தீங்கன்னா should be கேரக்டர், ஆல்ஃபா நியூமரிக் கிடையாது, கேரக்டர். இதுல வந்து நம்மளோட நேம்ல வந்து எந்த ஒரு நம்பரும் வராது. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் வந்து எப்படி வேணா வச்சுக்கலாம். டிபார்ட்மெண்ட் வந்து A10, A20, ஆர்எல்ஸ் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், அது மாதிரி எது மாதிரி வேணா வச்சுக்கலாம். கோடா கூட வச்சுக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனா கூட வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு டேபிள் நான் டிஃபைன் பண்ணணும்னா எனக்கு என்னென்ன வேணும்? ஃபர்ஸ்ட் வந்து டேபிளோட நேம் வேணும். கரெக்டா? டேபிளுக்குன்னு ஒரு நேம் நான் கொடுக்கணும். அது இல்லாம காலம்ஸ், காலம் 1, காலம் 2, ஸோ அது மாதிரி 4 காலம். சரிங்களா? அதோட டேட்டா டைப், ஒவ்வொரு டேபிளோட காலமுக்கும் டேட்டா டைப், ஒவ்வொரு காலமுக்கு இது என்ன டேட்டா டைப், இது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் டேட்டா டைப், இது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் டேட்டா டைப், இது வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர், இது வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர். ஸோ இதுதான் வந்து நீங்க வந்து இங்க கொடுப்பீங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சீக்வலை நீங்க படிப்பீங்க. சீக்வலை என்னன்னு படிப்பீங்க? டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ்னு படிப்பீங்க. இப்போ டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் மெயின் திங்கே வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன் ஆஃப் டேபிள். கரெக்டா? அதான் நீங்க பார்த்துருக்கீங்க. ஆமா சார், பார்த்தேன் சார். ஒரு டேபிளை வந்து எப்படி டிஃபைன் பண்றது, ஒரு டேபிளை எப்படி கிரியேட் பண்றது, காலம்ஸ் எல்லாம் எப்படி டிஃபைன் பண்றது, ஸோ இது மாதிரி வந்து படிக்கிறது தான் வந்து டிடிஎல்னு சொல்லுவாங்க, டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். ஸோ இப்போ நீங்க உங்களுக்கு வந்து என்னென்ன வேணும்? டேபிள் நேம், காலம் 1 அதோட டேட்டா டைப், காலம் 2 ஸோ அதோட டேட்டா டைப் என்ன, காலம் 3 அதோட டேட்டா டைப், காலம் 4 அதோட டேட்டா டைப். ஓகே, ஸோ இப்படிதான் நீங்க ஒரு டேபிளை வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எம்ப்ளாய் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல் நம்பர் வந்து எனக்கு வந்து 10 நம்பரா தான் இருக்கணும், இல்லைன்னா 2 நம்பரா தான் இருக்கணும், இல்லாட்டி 3 நம்பரா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்பரை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுவே ஜென்ரிக்கல் தானே, கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி சீரியல் நம்பர்.
சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் காலம். நம்பர் வந்து எனக்கு வந்து ஒரு 5 நம்பரு இல்லாட்டி 3 நம்பரு. ஸோ இட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ எப்படி இருக்கும்னா மேக்ஸிமம் 5 நம்பர்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணும். 6th நம்பர் அலோவ் ட்ரை பண்ணும்போது இன்சர்ட் ஆகாது இந்த டேபிள் டேட்டா. ஓகே சார். பிகாஸ் ஏன்னா இங்க வந்து லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 5 நம்பர்ஸ் மட்டும் தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. which means 5 டேட்டா மட்டும் தான் ஸ்டோர் அதுக்கு மேல எடுத்துக்காது. கரெக்ட்டா? சோ அது மாதிரி நீங்க வந்து லிமிட் நீங்க கொடுத்துருவீங்க. சோ அதே மாதிரி தான் காலம் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நம்பர் காலம் இருந்துச்சுன்னா ஸோ மேக்ஸிமம் எனக்கு வந்து ஒரு 25 நம்பர்ஸ். ஏன்னா எம்ப்ளாயி நம்பர் வந்து ஒரு கம்பெனில வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேர் கூட இருக்கலாம். 1 லட்சம்னா 6 நம்பர்னு வரும், 6 டிஜிட் வரும். ஸோ அது மாதிரி நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு 10 டிஜிட் வர மாதிரி கூட வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி காலம் 3 வந்து கேரக்டர் வந்து எப்படி சொல்லுவோம்னா வேர் கேரக்டர். இங்க வந்து பாத்தீங்கன்னா சீக்வல்ல வந்து வேர் கேரக்டர். நார்மலா இது கேரக்டர் தான், பட் வேற கேரக்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? அதெல்லாம் வந்து அதை இது ஸ்பெசிஃபிக்கா ஏன் சொல்றாங்கன்றது நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நான் அப்ப படிச்சது வேர் கேரக்டர்னா என்னன்றது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும்போது கேரக்டர்னு சூஸ் பண்ணாம வேற கேரக்டர்னு நம்ம சூஸ் பண்ணி நம்ம டேபிளை கிரியேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது 3rd டேபிள் காலம்னா எம்ப்ளாயி நேம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25-30 கூட வச்சுக்கலாம். 30 கேரக்டர். ஓகே ஓகே சார். 30 காலம் 2 பதில் நான் எம்ப்ளாயி நம்பர். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர்ல தான் வரணும். ஹலோ கேக்குதா? சரி சார். கேக்குது சார். ஏன்னா இப்ப இந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எம்ப்ளாயி நம்பர் சொல்லிட்டு இது மாதிரி வைக்க கூடாது. ஏன்னா அதுக்கு வந்து புரியாது. டேட்டாபேஸ்க்கு வந்து சீக்வலுக்கு ஆரக்கிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரக்கிளோட சாஃப்ட்வேரை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ எதுனா வந்து காலம் எதுனா வந்து 2 கேரக்டருக்கு நடுவில் ஸ்பேஸ் இல்லாம தான் வந்து கொடுக்கணும். ஸோ இது கேரக்டர், இது ஒரு கேரக்டர், இது ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ். இதுக்கு நடுவில் என்ன ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அது தனித்தனி இதுவாக எடுத்துக்குவாங்க. சரிங்களா? அண்டர்ஸ்கோர்னு வந்து நம்ம போட்டுக்கணும். யூஸ்வலா அது ஒரு காலம், ஒரு டேபிளோட காலம் வந்து எப்படி இருக்கணும்னா இது மாதிரி தான் இருக்கும். ஓகே, பை டிஃபால்ட்டா இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக். ஸோ அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே அதாவது என்ன சொல்றது, இது ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு நம்ம ஆராய தேவையில்ல. இதெல்லாம் ஜஸ்ட் டிஃபால்ட்டா இப்படிதான் வரணும். ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா வந்து இது மாதிரி சொல்லியிருக்கான் இதுதான் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்கோர் போடாம வித்தவுட் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா அது வேற மாதிரி கூட டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம பேசிக்கா வந்து படிக்கிறதுனால இது மாதிரி தான் வந்து வச்சிருக்கான். சரிங்களா? எம்ப்ளாயி நேம். ஓகே சார். எம்ப்ளாயி நேம் வந்து இது மாதிரி. ஸோ டிபார்ட்மெண்ட் வேர்ச்சர் தான் சார் வரும். ஆமா, டிபார்ட்மெண்ட் வேர்ச்சர் தான் வரும். ஸோ இது வந்து ஒரு 20 or 10 இது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நீங்க ஒரு டேட்டாபேஸ்ல நீங்க உங்க சாஃப்ட்வேர்ல நீங்க வந்து இது மாதிரி நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து ஒன்றாகும் இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆகிடும். பட் வேல்யூஸ் வந்து இருக்காது. ஸோ இப்போ சீரியல் நம்பர் 1 இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எம்ப்ளாயி நம்பர் 1ன்னு கொடுத்து எம்ப்ளாயி நேம் விமல், அவர் வந்து என்ன டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டா, சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டா, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டா, ஸோ இது மாதிரி நம்ம வந்து என்டர் பண்ணி வச்சுக்கலாம். என்டர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா இது வந்து டேபிளில் ஒரு டேட்டாவாக இருக்கும், ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். ஆக்சுவலாக ஸ்கேட்டர்டாக இல்லாமல் இந்த டேபிளில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் வந்து இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ எம்ப்ளாய்க்கு வந்து இது வந்து சீரியல் நம்பருக்கு பதில் ஒரு எம்ப்ளாயி ஐடின்னு வச்சுக்கலாம். ஒரு ஐடி மாரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் ஐடி கொடுப்பாங்க காலேஜ்ல. கரெக்ட்டுங்களா? அதாவது அவங்க சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் மாதிரி என்ன ஒரு கொடுத்துருப்பாங்க. பட் வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடி வந்து யூனிக் ஐடியா இருக்கும். ஸோ உங்க பேர்ல உங்க எம்ப்ளாயி நம்பர்ல அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா
அது வந்து ஒரு சீரியல் நம்பராக வச்சிருப்பாங்க. ஒரு 1001ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி அப்படி கூட வச்சிருப்பாங்க. இது மாதிரி ஆரம்பிக்கிற மாதிரி. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ரெஸ்பெக்டிவா வந்து ஒரு ஐடி வந்து யூனிக்கா வந்து வச்சிருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,001 அது மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ் ரெஃபரன்ஸ்க்காக இது மாதிரி இருக்கும். நம்மளுக்கு தெரியாது, பேக் அண்ட் ரெஃபரன்ஸ்க்காக இது மாதிரி வச்சிருப்பாங்க. பட் நம்ம கிட்ட கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்க நேம் இருக்கும், நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இது மாதிரி. சரிங்களா? ஸோ எம்ப்ளாய் டேபிளுக்குன்னு வந்து ஒரு யூனிக் வேல்யூ இது மாதிரி இருக்கும். ஸோ நீங்க எப்பெல்லாம் வந்து ஒரு எம்ப்ளாயி டீடைல்ஸ் நீங்க வந்து இன்சர்ட் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் அப்படியே இதாகிட்டே இருக்கும், இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேவா? ஸோ இது மாதிரி ஸோ புதுசாக நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணுறாரு. எம்ப்ளாயி ஜாயின் பண்ணும்போது அவரோட யூனிக் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் 10,000 1,02,1,02ன்ற மாதிரி. ஸோ 6 டிஜிட் இருக்கா? ஸோ 1,02 இருக்குன்ற மாதிரி. பட் அவரோட எம்ப்ளாயி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2001ன்ற நம்ம இஷ்டத்துக்கு எது வேணால் டிஃபைன் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் ஒவ்வொரு டேட்டா ஒவ்வொரு ரோன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ஒரு ரெக்கார்டு. ஸோ ஆரக்கிள் எப்படி சொல்லுவோம்னா இது ஒரு ரெக்கார்டு. ஸ்பேஸ் வந்து இந்த எம்ப்ளாயி நேமு, எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட்டு, அவரோட சேலரி என்ன, அவரோட சூப்பர்வைசர் யாரு, அவர் ஜாயினிங் டேட்டு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயோட ரெக்கார்டு. ஸோ அது மாதிரி மல்டிபிள் எம்ப்ளாயோட ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஒரு நிமிஷம்ப்பா, எனக்கு ஒரு கால் வரும். ஓகே சார். ஹலோ ஹலோ சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்ல ஒரு டேபிள்னா என்னன்றது. ஸோ ஒரு எம்ப்ளாயி டேபிள் எப்படி டிஃபைன் பண்ணுறது, அதோட டேட்டா எப்படி இருக்கும், ஸோ அதுக்கு ஒரு ஐடி இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டேபிளும் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒரு எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஸோ கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டு, ஸோ இது மாதிரி வந்து மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்குன்னு வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டு, இந்த டிபார்ட்மெண்ட்டில் யார் இருக்காங்க, அந்த டிபார்ட்மெண்ட் லொக்கேஷன் என்ன, ஸோ இதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு டேபிள் வேணும். ஸோ டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு டேபிள் வேணும். கரெக்டா? புரியுங்களா? ஸோ இது மாதிரி மல்டிபிள் டேபிள்ஸ் வந்து இருக்கும். ஆக்சுவலாக ஆரக்கிள் டேட்டா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேபிள்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாக இப்போ நம்ம ஆரக்கிள் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேபிள்ஸ் வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ எப்பெல்லாம் வந்து புதுசாக ஒரு எம்ப்ளாயி வந்து வராங்களோ அவனோட இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணால் இந்த டேபிளில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் அவனோட எந்த டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட் நான் ஆட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் நான் ஆட் பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டிபார்ட்மெண்ட்டு அந்த அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு டேபிள், அந்த டேபிளில் என்ட்ரி வந்து விடும். அதே மாதிரி ஃபினான்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் மெக்கானிக்கல், சரியா? இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் டேபிளா. ஸோ இது வந்து இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் ஜஸ்ட் சீக்வல் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் இப்போ இதுக்கே போகல, அப்ளிகேஷனுக்கே ஒன்றும் போகல. சரியா? ஓகே சார். டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கு, டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு நேம் இருக்கு, டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு லொக்கேஷன் இருக்கு. சரியா? ஸோ இது மாதிரி ஒரு டேபிள் வந்து இருக்குன்னு வைக்கிறேன். ஸோ அதோட டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து இங்கே வராது. ஸோ இது வந்து நான் ஓகே டிபார்ட்மெண்ட் 10. ஓகே சார்.
20, 30, 40. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1001, 1002. ஓகேவா? ஸோ இது மாதிரி வச்சிருப்பாங்க. இது லொகேஷன் வந்து ஒரு சைட் 1, சைட் 2, சைட் 4. ஸோ இது மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு டேபிள். ஓகே. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டேபிளில் இந்த வந்து அக்கௌண்ட்டு, ஃபினான்ஸு, கம்ப்யூட்டர், மெக்கானிக்கல் இப்படி இல்லாமல் அங்கே வந்து டேட்டா எப்படி இருக்கும்னா எம்ப்ளாயி டேபிளில் 10ன்னு இருக்கும், 20ன்னு இருக்கும், 30ன்னு இருக்கும், ஸோ 40ன்னு இருக்கும். ஓகே. அப்போ எம்ப்ளாயி டேபிளில் டிபார்ட்மெண்ட் 10ன்னா இங்கே வந்து இந்த டேபிள் வந்து பார்த்தோன்னா அதோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் தெரிஞ்சிடும். 10ன்னா அக்கௌண்ட் டேபிள், அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட், 20ன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், 30ன்னா கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட், 4த்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ இது மாதிரி ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிளுக்கு அந்த ஒரு லிங்க், அந்த ரிலேஷன் இருக்குல்ல. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஆர்டிபிஎம்எஸ், ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த ரெண்டு டேபிளுக்கும் ஒரு லிங்க். என்ன இது இந்த லிங்க்? இந்த டிபார்ட்மெண்ட் நம்பர் தான் லிங்க். கரெக்டா? ஆமா சார். ஏன்னா இப்போ எனக்கு வந்து நான் ஒரு எம்ப்ளாயி டேட்டா எடுக்கணும் வித் டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ ரெண்டு டேபிள் நான் ஜாயின் பண்ணணும்னா இங்க இருக்க டிபார்ட்மெண்ட், இந்த எம்ப்ளாயி டேபிள் இருக்க டிபார்ட்மெண்ட் நம்பரும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வைங்களேன், அந்த காலம். ஓகே. ஸோ அப்போ வந்து எனக்கு நான் வந்து இந்த ரெண்டு டேபிள் இருக்க இன்ஃபர்மேஷன், ஒரு எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன், கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடிங் டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படி இருக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்? செலக்ட் கொரியில வந்து எப்படி எழுதுவீங்க? செலக்ட் எம்ப்ளாயி நேம். ஸோ இப்போ நீங்க வந்து செலக்ட் கொரி போறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டேபிளுக்கும் லிங்க் எது? இந்த டிபார்ட்மெண்ட் நம்பர் தான். டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த டேபிள் டிபார்ட்மெண்ட் நம்பர் இருக்கு, இந்த டேபிள் டிபார்ட்மெண்ட் நம்பர். ஸோ இந்த டேபிள்ல இருக்க டிபார்ட்மெண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கீயா இருக்கும். ஓகே. இந்த டேபிள்ல இருக்க டிபார்ட்மெண்ட் வந்து நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கீயா இருக்கும். ஸோ அப்போ இந்த டேபிள் என்ன, எது வந்து பிரைமரி கீ? இதுதான் எம்ப்ளாயி நம்பர் தான் பிரைமரி எம்ப்ளாயி நம்பர். ஸோ இது எம்ப்ளாயி நம்பர் வந்து வேற ஏதோ ஒரு டேபிள்ல லிங்க் ஆகிருக்குவாங்க. ஓகேவா? ஸோ எம்ப்ளாயோட அசைன்மெண்ட் இன்ஃபர்மேஷன், எம்ப்ளாயோட ஜாப் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்படிதான் வந்து ஒவ்வொரு டேபிளும் லிங்க் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிளுக்கு லிங்க் இருக்கும், அந்த டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிளுக்கு லிங்க் இருக்கும். ஸோ இப்படிதான் இருக்கும். நார்மலா வந்து டேட்டா பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கு லிங்க் இல்லாம இருக்கே இருக்காது, பொதுவாகவே சொல்றேன். அப்படி இருந்தா அப்படி டேபிள் அப்படி அது மாதிரி தான் நம்ம டிஃபைன் பண்ணோம். ஆர்க்கிளும் அது மாதிரி தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தோம்ல ஆர்க்கிள் அப்ளிகேஷன் ஸ்க்ரீன்ல, சப்போஸ் எதுனா அது கொஞ்சம் ஓல்ட் மாடலா இருக்கு சார், இல்ல அப்படிதான் இருக்குமா அப்ளிகேஷன்? இல்ல அப்ளிகேஷன் வந்து அது ஆர்ட்வெல் 11 பாத்தீங்கன்னா கலரே டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து யூடியூப் வீடியோல இருந்து நம்ம ஓபன் பண்ணி பார்க்கறோம். யூடியூப்ல அது என்னோட சிஸ்டம்ல இருக்க அப்ளிகேஷன் இருக்கு. என்னோட சிஸ்டம்ல வந்து இப்போ ஆஃபீஸ் லேப்டாப்ல நான் அது வந்து கிளையண்டோட நெட்வொர்க் போயிட்டு அங்கே தான் நான் கனெக்ட் பண்ணேன். ஸோ அது வந்து செக்யூரிட்டி இது ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், யூடியூப்ல ஒரு வீடியோ எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டினேன். அங்கே ஜஸ்ட் அவனோட இது வந்து ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கான் ஆர்க்கல் அப்ளிகேஷன். ஜஸ்ட் அப்ளிகேஷன் எப்படி இருக்கும்ன்றது நான் காட்டினேன். நார்மலாவே நீங்க கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் எப்படி இருக்கும்னா அதுல ஒரு புது ப்ராடக்ட் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அந்த எந்த சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நீங்க லாகின் பண்றீங்க. லாகின் பண்ணிட்டு யூசர் வந்து நீங்க பாத்தீங்க, யூசர் ஸ்கிரீன் பாத்தீங்க. யூசர் ஸ்கிரீன்ல இருந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்கிரீன். ஆமா, யூசர் வந்து டிஃபைன் பண்றாங்க. புதுசா ஒரு விமல்னு சொல்லிட்டு ஒரு யூசர் வந்து வந்து அப்ளிகேஷனுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும். உங்க பேர்ல அப்ளிகேஷன்ல வந்து ஒரு யூசர் அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணணும். சரிங்களா?
அப்ப ஆமா. நான் என்ன பண்ணணும், உங்க பெயருக்கு வந்து ஒரு விமல்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணுவேன், யூசர் அக்கௌண்ட். அந்த ஸ்க்ரீன்ல போயிட்டு, அந்த பர்டிகுலர் ஆர்கல் அப்ளிகேஷன் ஸ்க்ரீன்ல போயிட்டு உங்க பேர்ல நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூசர் அக்கௌண்ட் நான் கொடுப்பேன், அதுக்கு பாஸ்வேர்டு நான் செட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்க எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எலிஜிபிளா இருக்கீங்களோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுப்பேன். ஸோ வந்துட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன், யூசர் க்ரெடென்ஷியல், உங்களோட பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் அந்த யூஆர்எல் கொடுத்தனா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த யூஆர்எல் யூஸ் பண்ணி லாகின் பண்ணி யூசர் க்ரெடென்ஷியல்லாம் வச்சு லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் தான் வரும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஸ்க்ரீன் ஆக்சஸ் பண்ண முடியும், உங்களோட ஸ்க்ரீன் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்படிதான் வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இது எதுக்கு அந்த டேபிளும் அந்த யூசர் அப்ளிகேஷனோட ஃபார்ம்ஸ் எல்லாம் லிங்க் பண்றேன்னா, ஒவ்வொரு ஸ்க்ரீன்லயும் ஒவ்வொரு டேபிள் லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம யூசர் ஸ்க்ரீன் பார்த்தோம். யூசர் ஸ்க்ரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டேபிள் வந்து பேக் எண்ட்ல லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்ம்ஸ்க்கு இதுதான் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வென்னவர் வந்து புதுசாக ஒரு யூசரை நம்ம கிரியேட் பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த டேபிள்ல போய் ஸ்டோர் ஆகும். கரெக்டுங்களா? இங்க வந்து எம்ப்ளாயின்ற மாதிரி ஒரு யூசர்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு யூசர் இருப்பாங்க. அந்த யூசர் வந்து எப்படி லாகின் பண்ணுவாங்க, அவங்களோட யூசர் இன்ஃபர்மேஷன் வந்து சிஸ்டம் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணா தானே லாகின் பண்ண முடியும். ஒரு அமேசான்ல போயிட்டு நான் வந்து டக்குன்னு போயிட்டு லாகின் பண்ண முடியாது. அது அமேசான்ல போய் எனக்குன்னு ஒரு யூசர் அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி தான் அப்ளிகேஷனுக்கு எனக்குன்னு ஒரு யூசர் அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணணும். அது நான் பண்ண முடியாது, வேற யாராவது எனக்கு பண்ணி கொடுத்தாதான் உண்டு. ஏன்னா நான் பண்ணணும்னா நான் லாகின் பண்ணணும். அப்ப லாகின் பண்றதுக்கு எனக்கு ஆக்சஸ் கிடையாது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். பட் இது இங்க வந்து அது மாதிரி பண்ண முடியாது. யாராவது ஏற்கனவே வந்து ஆக்சஸ் வச்சிருக்கவங்க, இந்த சூப்பர் யூசர் யாராவது இருப்பாங்க, அவங்க வந்து நமக்காக வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஓகே. உங்களால இமேஜின் பண்ண முடியுதா? பண்ண முடியும் சார். என்னன்னு நான் சொல்றேன்னா, அமேசான், பிளிப்கார்ட் சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். உங்க பேர் நீங்க கொடுக்கலாம், நீங்க பாஸ்வேர்ட் செட் பண்ணலாம், உங்க அட்ரஸ் கொடுக்கலாம், எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்து லாகின் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஆரக்கிள் அப்ளிகேஷன் யாராவது வேற ஒருத்தர் தான் வந்து எனக்கு வந்து யூசர் கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும், மற்றவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். சரிங்களா? இப்ப எனக்கு வந்து ஆக்சஸ் இருக்கு, ஆரக்கிள் அப்ளிகேஷன் எனக்கு ஆக்சஸ் இருக்குன்னா நான் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். அப்படிதான் போயிட்டு நாம போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அங்க போயிட்டு. ஸோ அப்ப ஒவ்வொரு ஸ்கிரீன்ல எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு ஸ்கிரீன்லயும் each and every screen there will be some table will be assigned to screen. ஓகே, இப்ப யூசருக்கு வந்து என்ன டேபிள்னா F&D யூசர்னு சொல்லுவாங்க. இது ஒரு டேபிள். ஸோ இந்த டேபிள் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும், என்னென்ன காலம் இருக்கும், அது அந்த டேபிள் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதுல வந்து யூசர் ஐடின்னு ஒரு காலம் இருக்கும், யூசர் நேம்னு ஒரு காலம் இருக்கும், பாஸ்வேர்டுன்னு ஒரு காலம் இருக்கும். ஸோ என் டேட், ஸ்டார்ட் டேட், இப்போ நான் இன்னைக்கு நான் கிரியேட் பண்றேன், உங்களுக்கு ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன்னா இன்னைக்கோட ஸ்டார்ட் டேட்னு இருக்கும். ஓகே, சரியா? ஸோ அது மாதிரி என் டேட்டுக்கு இந்த யூசர் வந்து 90 நாள் தான் வேலிட், வேலிடா வந்து இந்த அப்ளிகேஷன்ல இருப்பாங்க. ஸோ 90 நாளைக்கு மட்டும் நம்ம டேட் வந்து செட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இப்படிதான் இப்போ மெயினாக வந்து நம்மளோட டெக்னிக்கல் கன்சல்டன்டோட வேலை என்னன்னா, ஃபர்ஸ்ட் கொரி வந்து கற்றுக்கணும், சீக்வல் கொரி. அது எப்படின்னு காட்டுறேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 டேபிள் இருக்கு. இப்போ வந்து 2 டேபிள் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா சார். ஓகே, இப்போ வந்து எனக்கு எம்ப்ளாய் டீடைல்ஸ் வேணும், எம்ப்ளாய் டீடைல்ஸ் வேணும் வித் டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ், எம்ப்ளாய் as well as எம்ப்ளாய் வித் டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ். ஓகே, அப்போ வந்து எனக்கு இது மாதிரி ஒரு ரெக்யர்மெண்ட் வந்திருக்கு. எம்ப்ளாய் என்னோட இதில் வந்து எம்ப்ளாய் நம்பர் இருக்கும், எம்ப்ளாய் நேம் இருக்கும், டிபார்ட்மெண்ட் நம்பர் இருக்கும், டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கும், டிபார்ட்மெண்ட் லொகேஷன் இருக்கும்.
ஸோ இது மாதிரி வந்து எனக்கு டேட்டா வேணும், ஒரு ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ண ஃபர்ஸ்ட் வேலையா வந்து என்னென்ன டேபிள் வந்து இருக்குன்றது பார்க்கணும். ஓகே, ஸோ இது மாதிரி காலம்ஸ் இது மாதிரிலாம் கேட்குறாங்க. ஓகே, இது வந்து நமக்கு வந்து எம்ப்ளாயி டேபிளாக தான் இருக்கும். அப்போ இந்த இன்ஃபர்மேஷன்னா வேற எங்கே நம்ம போகிறது? அப்போ டிபார்ட்மெண்ட் டேபிளில் இருக்கும். ஸோ 2 டேபிள் நமக்கு தெரியும். சரிங்களா? ஒன்று எம்ப்ளாயி டேபிள், ஓகே சார். இன்னொன்று டிபார்ட்மெண்ட் டேபிள். ஓகே, ஸோ இந்த 2 டேபிளும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றது பார்க்கணும். ஜாயின் பண்ணுறது எப்படி பண்ணுவீங்க? செலக்ட் ஒரு எழுதணும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள். நீங்க பார்த்துருப்பீங்க செலக்ட் ஒரு ஆமா சார். பார்த்துருக்கேன் சார். செலக்ட் சரியா? ஸோ இது மாதிரி இப்போ வந்து டேபிள் வந்து இது மாதிரி நீங்க வந்து போடுவீங்க. அடுத்தது வந்து டிபார்ட்மெண்ட் டேபிளும் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் எப்படி நீங்க ஜாயின் பண்ணுவீங்க? ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷனா சார்? இல்லையா? இல்ல, டிஸ்கிரிப்ஷன் கிடையாது. 2 டேபிள் நம்ம ஜாயின் பண்ணோம். 2 டேபிள் தனித்தனியா இருக்கு, டேட்டாபேஸ்ல தனித்தனியா இருக்கு. 2 டேபிள் ஜாயின் பண்ணாதானே உங்களுக்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். தெரியல. ஸோ அப்போ வந்து வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணோம். வேர் எம்ப்ளாயில வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள், டிபார்ட்மெண்ட் நம்பர் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் டேபிள்ல டிபார்ட்மெண்ட் நம்பர். ஓகே ஓகே சார். ஸோ 2 டேபிள், இது ஒரு டேபிள். ஸோ இதுக்கு வந்து ஒரு அலையாஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அலையாஸ் எப்படி கொடுப்பீங்க? ஒரு ஈன்ற மாதிரி, எம்ப்ன்ற மாதிரி கொடுத்துருவீங்க. சரிங்களா? டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது நான் ஃபுல்லாவே எழுதிடுறேன். டிபார்ட்மெண்ட் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்னு ஒரு டேபிள். ஓகே, ஸோ இது வந்து அலையாஸ்ன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபுல்லா நம்மளால எழுத முடியாது. டிபார்ட்மெண்ட்ன்றது ஃபுல்லா எழுத முடியாது. அலையாஸ்னா நான் இந்த டேபிளோட அலையாஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க விமலுக்கு வந்து ஷார்ட்டா வந்து விமல் கண்ணன் சொல்லிட்டு ஒரு நேம் இருக்கு, உங்க பேர் அப்படி இருக்குன்னா விமல்ன்றது ஷார்ட்டா நம்ம கூப்பிடுற மாதிரி அது அலையாஸ் தானே. அது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலையாஸ் வந்து எப்படி நம்ம கூப்பிடுறோம்? நார்மலா ஒரு கல்யாண பத்திரிகையில பாத்தீங்கன்னா வந்து அலையாஸ்ன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. வெங்கடேஷ் என்கிற வெங்கட் அப்படின்னு என்கிறன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலையாஸ். கரெக்டா? அது மாதிரி டிபார்ட்மெண்ட்ன்ற ஒரு டேபிள் வந்து டெப்ட்னு சொல்லிட்டு ஒரு அலையாஸ் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஒரு ஈஸி ரெஃபரன்ஸ்க்கு தான் எம்ப்ளாயின்ற டேபிள எம்ப்ன்ற மாதிரி கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இந்த 2 அலையாஸ் நம்ம 2 டேபிள் ஜாயின் பண்றோம். புரியுதா? ஓகே சார். சரிங்களா? இப்போ 2 டேபிள் நம்ம ஜாயின் பண்றோம். எம்ப்ளாயி டேபிளும் ஜாயின் பண்றோம், டிபார்ட்மெண்ட் டேபிளும் ஜாயின் பண்றோம். ஓகே, இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம எப்படி எடுப்பேன்? ஸோ இந்த காலம்ஸ்லாம் அப்படியே ஆட் பண்ணிட்டே போட்டுருங்க. ஓகே, ஸோ இங்கே நடுவில் ஸ்பேஸ்லாம் வரும், அதெல்லாம் வந்து நம்ம அண்டர்ஸ்கோர் போடணும். ஏன்னா இங்கே அண்டர்ஸ்கோர் போட்டு தான் நம்ம இதுவே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து நம்ம அண்டர்ஸ்கோர் போட மறந்துட்டோம். பட் அண்டர்ஸ்கோர் போடணும். ஒவ்வொரு காலமும் டிஃபைன் பண்ணும்போது அண்டர்ஸ்கோரோட இருக்கும். ஏன்னா அது வந்து சாஃப்ட்வேருக்கு புரியாது. அது தனி காலமாக எடுத்துக்கோ. வந்து எம்புன்ற மாதிரி ஒரு காலம், சரிங்களா? ஸோ இது எல்லாமே ரெண்டுமே வந்து ஒரே காலம்ன்றது நம்ம சொன்னாதான் அதுக்கு தெரியும் சாஃப்ட்வேருக்கு. ஓகே, ஸோ அதனால வந்து நான் போட்டேன்னா எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட் நம்பர், டிபார்ட்மெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் லொகேஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த காலம்ஸ் வந்து இந்த காலம்ஸ்லாம் எனக்கு நான் போட்டேன், அதெல்லாம் ஓகே. எந்தெந்த டேபிள் என்னென்ன காலம்ஸ்ன்றது அதுக்கு தெரியாது. அது திரும்ப அந்த நேரத்தில் சொல்லணும். ஆக்சுவலா இப்போ எப்படி நம்ம ஜாயின் கண்டிஷனை வந்து அலையாஸ் யூஸ் பண்ணி அந்த ரெஸ்பெக்டிவ் காலம் வச்சு ஜாயின் பண்றோமோ, அதே மாதிரி செலக்ட் பண்ற வேல்யூஸ், செலக்ட் பண்ற காலம்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா அலையாஸும் தெரியும். ஓகே ஓகே. ஸோ எம்ப்ளாயி டேபிள்ல இருக்கிற எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி டேபிள்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட் நம்பர், ஆர்எஸ் டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்க டிபார்ட்மெண்ட் நம்பர். ஸோ இது மாதிரி நம்ம கொடுக்கணும். அப்பதான் வந்து அதுக்கு தெரியும், ஆக்சுவலா சாஃப்ட்வேருக்கு தெரியும். ஓகே,
இது வந்து இந்த அலியாஸ் எதுக்கு அந்த அலியாஸ் வந்து அதை வச்சு அது வந்து எந்த டேபிள்ன்றது ஐடென்டிஃபை பண்றாங்க, ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்கன்றது அது பார்த்துக்கணும். சப்போஸ் இந்த அலியாஸ்ல தப்பா நீங்க என்டர் பண்ண எழுதுனா கூட அதுக்கு தெரியாது, இன்வாலிட் ஐடென்டிஃபையர்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ கரெக்டான அலியாஸ் நேம் கொடுக்கணும். ஸோ கரெக்டான அலியாஸ் நேம் சப்போஸ் வந்து இங்கே வந்து எம்ப்ளாயி நேமுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் அலியாஸ் நீங்க கொடுத்துட்டீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த டேபிள் போய் பார்க்கும், இந்த டிபார்ட்மெண்ட் டேபிள்ல எம்ப்ளாயி நேம் காலம் இருக்கான்னு பார்க்கும். இல்லைன்னா வந்து இன்வாலிட் ஐடென்டிஃபையர் எரர்னு த்ரோ பண்ணிடும். ஸோ கரெக்டான டேபிள் அலியாஸ் கரெக்டான காலம் வந்து எடுக்கணும். ஓகே, இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். ஸோ இதெல்லாம் நீங்க அந்த கொரியை நீங்க எப்படி பார்த்தாதான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்படிதான் ஒரு கொரி எழுதணும், செலக்ட் கொரி. 2 டேபிள் ஜாயின் பண்ணி செலக்ட் கொரி எழுதணும். இது மாதிரி மல்டிபிள் டேபிள்ஸும் நீங்க ஜாயின் பண்ணணும். ஏன்னா வந்து ஆர்கல் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேபிள்ஸ் இருக்கு. ஸோ ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிள் லிங்காக இருக்கும், அந்த டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிள் லிங்காக இருக்கும். ஸோ அப்போதான் வந்து நம்ம நிறைய கொரியை ஜாயின் பண்ணதான் நமக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே ஓகே சார். ஸோ இது ஜஸ்ட் ஒரு பேசிக்னா எம்ப்ளாயி டேபிள், டிபார்ட்மெண்ட் டேபிள், இதை வச்சு எப்படி நம்ம ஒரு கொரியை எழுதுறது, எப்படி டேபிளை வந்து கிரியேட் பண்றது, ஸோ இதுதான் நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் மெயினா, இதுதான் பேசிக். ஸோ இதுதான் வந்து ஆரக்கிள் சீக்வல். இப்போ நீங்க பாக்குறீங்களா, டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், 2 டேபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஒன்னு வந்து எம்ப்ளாயி டேபிள், ஒன்னு வந்து எம்ப்ளாயி டேபிள், இன்னொன்னு வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள். இப்போ வந்து 2 டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு செலக்ட் கொரி வரை எழுதிட்டோம். செலக்ட் கொரி எழுதிட்டோம். ஸோ இப்படிதான் நீங்க வந்து அப்படியே நீங்க வந்து படிக்கும் போது ஜஸ்ட் தியரிட்டிக்கலா படிச்சா வந்து எந்த அளவுக்கு யூஸ்ன்றது சொல்ல முடியாது. ஏன்னா ப்ராக்டிஸ் வேணும், கண்டிப்பா வேணும். ஸோ உங்ககிட்ட நீங்க சாஃப்ட்வேர் வந்து 10G எக்ஸ்பிரஸ் எடிஷன் இந்த சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா அதை கனெக்ட் பண்ணி பாருங்க. என்னென்ன டேபிள்ஸ் இருக்குன்றத பாருங்க. சப்போஸ் இது மாதிரி எம்ப் டேபிள் அது மாதிரி ஏன்னா இருந்துச்சுன்னா 2த்துக்கும் ஜாயின் பண்ணி டேட்டா வந்து எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் தனித்தனியாக கொரி பண்ணி பாருங்க, தனித்தனியா வந்து செலக்ட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி தனித்தனியா எப்படி செலக்ட் பண்றது, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட். இது மாதிரி என்னென்ன டேபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் செலக்ட் கொரியில போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் காலம் எப்படி இருக்குன்னு பாருங்க, காலம் வந்து டிஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி காலம் வந்து நம்ம அதை ஒவ்வொரு டேபிளும் டிஸ்கிரைப் பண்ணி பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இது டிஸ்கிரைப் பண்றதுக்கு இது டிஎஸ்எஸ்சின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து நீங்க ஒவ்வொரு டேபிளும் வந்து அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, என்னென்ன காலம்ஸ்லாம் வச்சிருக்காங்க, அதோட டேட்டா டைப்ஸ் என்ன, அதோட டேட்டா டைப் என்ன லிமிட், இது எல்லாமே வந்து டிஸ்கிரைப் பண்ணாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே சார். ஸோ இதுதான் ஜஸ்ட் சீக்வென்ஸ். செலக்ட் கொரி எழுதுறோம், டேபிள் கிரியேட் பண்றோம், செலக்ட் கொரி எழுதுறோம், டேட்டாவை பார்க்குறோம், அதே மாதிரி நம்ம புதுசாக ஒரு டேபிளை நம்ம கிரியேட் பண்ணி பார்க்குறோம். செலக்ட் அது எக்ஸிஸ்டிங் டேபிளை விட்டுறணும், ஏன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஜஸ்ட் ரெஃபரன்ஸ். நமக்கு ஒரு டேட்டா பேஸ்ல கண்டிப்பா சாம்பிளுக்கு ஒரு 3-4 டேபிள் வச்சிருப்பான். அந்த டேபிள் எதுவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது எதுவும் ஆல்டர் பண்ணக்கூடாது. அது மாதிரி ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ண பார்க்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி டேபிள் ஆல்ரெடி இருக்கு, டிபார்ட்மெண்ட் டேபிள் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா இது மாதிரி ஒரு டேபிள் நம்ம எப்படி கிரியேட் பண்றது, அது நான் சொல்றேன். கிரியேட் டேபிள், புதுசா வந்து ஒரு எம்ப்ளாயி விமல்னு சொல்லிட்டு என் பேர்ல நான் ஒரு டேபிள் போடணும். ஆஸ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த டேபிள் போட்டோன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்படி கூட நம்ம பண்ண தேவையில்லை. ஆக்சுவலா நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம காலமோட டேட்டா டைப் என்னன்றது பார்க்கணும். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து யோசிச்சு நம்ம டிஃபைன் பண்ணணும். அதுக்கு பதில் எக்ஸிஸ்டிங்கா ஒரு டேபிள், ஒரு டேட்டா பேஸ்ல வந்து 2 டேபிள் இருக்கு, எம்ப்ளாயி டேபிள், டிபார்ட்மெண்ட் டேபிள்னு இருக்குன்னா சரிங்களா, இந்த 2 டேபிளுக்கு ஏற்ற அது மாதிரி அதோட ரெப்ளிகா மாதிரி நம்ம கிரியேட் பண்ணோம்னா
இது மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் விமர் ஆஸ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வித் டேட்டா கூட வேணும். அதுல வந்து ஒரு 10 ரெக்கார்டு இருக்கு. எம்ப்ளாயி டேபிள்ல எக்ஸிஸ்டிங் டேபிள்ல ஒரு 10 ரெக்கார்டு இருக்குன்னா அந்த 10 ரெக்கார்டும் வேணும் அப்படின்னா வேர் 1 ஈக்குவல் டு 1 1 ஈக்குவல் டு 1 தானே, சேம் தானே, கரெக்ட் தானே, 1 ஈக்குவல் டு 1. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு இதுல இருக்க டேபிள்ல இருக்க ஸ்ட்ரக்சரோட வித் டேட்டாவோட இந்த டேபிள் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த டேபிள் நீங்க கொரி பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டாவோட இருக்கும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி விமல் சொல்லிட்டு இது மாதிரி செமிகாலன் போடணும். ஒவ்வொன்றுத்துக்கும் செமிகாலன் போடணும். ஓகேங்களா? ஒரு சீக்வல்ல நீங்க கனெக்ட் பண்றீங்க, கனெக்ட் பண்ணது ஒரு டேட்டாபேஸ் கனெக்ட் பண்றீங்க, கனெக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த செமிகாலன் வந்து ஓகே. சோ இதுதான் பேசிக். ஓகே சார். சோ இப்போ நீங்க டேபிள் கிரியேட் பண்ணிட்டீங்க. டேபிள் கிரியேட் பண்ணிட்டு நான் அந்த டேபிள்ல வந்து புதுசா ஒரு காலம் நான் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட டேபிள். இங்க வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயோட சேலரி நான் வந்து புதுசா ஒரு காலம் ஆட் பண்ண போறேன். பட் டேபிள் ஆல்ரெடி நான் டிஃபைன் பண்ணிட்டேன், 4 காலம் வச்சு டிஃபைன் பண்ணிட்டேன். நான் வந்து புதுசா வந்து ஒரு டேபிள் ஒரு காலம் ஆட் பண்ண போறேன், இந்த எம்ப்ளாயி டேபிள். சரிங்களா? இது வந்து ஒரு புது காலமா நான் ஆட் பண்ண போறேன். அதுக்காக நான் வந்து திரும்பவும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ரீவொர்க் பண்றேன்னு என்ன பண்ணேன், எக்ஸிஸ்டிங் டேபிள்ல அடிஷனலா ஒரு காலம். ஓகே, இதுதான் என்னோட சேஞ்ச். அப்ப என்ன பண்ணுவேன்னா அதுக்கு வந்து ஆல்டர் டேபிள்னு ஒரு டிடிஎல் ஆல்டர் டேபிள் ஆல்டர் டேபிள் டேபிள் நேம் வந்து இங்க எம்ப்ளாயி. ஓகே, எம்ப்ளாயி ஆட் காலம். காலம்ன்றது நம்மளுக்கு தெரியும். காலம் எந்த காலம்? எம்ப்ளாயி சேலரி. எம்ப்ளாயி சேலரி. ஸோ அது என்னது, வேர்க்காரா நம்பரா? வேர்க்காரனே நான் கொடுக்குறேன். ஓகேவா? வேர்க்கார். சரிங்களா? ஸோ இது மாதிரி நீங்க வந்து ஒரு ஆல்டர் டேபிள் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்றது, இது மாதிரி ஒரு கமாண்டை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம்னா எக்ஸிஸ்டிங் டேபிள்ல புதுசா ஒரு காலம் ஆட் பண்ணிடும். ஆட் கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் டு ஆட் அ காலம், நியூ காலம். நியூ காலம் என்னது? எம்ப்ளாயி சேலரி. அதோட டேட்டா டைப் என்னது? வேர்க்கார். ஓகே, ஆமா வேர்க்கார். வேர்க்கார் ஆக்சுவலா 30. வேர்க்கார் 30 இது ஜஸ்ட் 2ன்றது ஒரு சஃபிக்ஸ் நேம். ஓகே, ஸோ 30. ஸோ இந்த டேட்டா டைப்ல எம்ப்ளாயி சேலரி வந்து ஒரு காலமை இந்த எக்ஸிஸ்டிங் டேபிள்ல ஆட் பண்ணிடும். ஸோ அது மாதிரி இப்போ வந்து ஓகே, எனக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வேண்டாம்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு ஒரு லிங்க் இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து மாஸ்டர் டேபிள், இது வந்து ஒரு சைல்டு டேபிள். ஓகே, சப்போஸ் வந்து இங்க இருந்து டிபார்ட்மெண்ட் நம்பர் எடுத்துடலாம். சப்போஸ் இது ரெண்டுத்துக்கும் வந்து லிங்க் இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் நம்பர் கூட எடுத்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இல்லை, எனக்கு வேற ஒரு நம்பர் நான் எடுக்க போறேன், அகைன் வந்து நான் ஒரு சினாரியில வந்து எம்ப்ளாயி சேலரி எனக்கு வேண்டாம் அப்படின்னா திரும்ப ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயி drop எம்ப்ளாயி சேலரி drop delete. drop column or delete drop வரும். ஓகே சார், drop தான் வரும். drop தான் சார் வரும். அது வந்து அதோட இது வந்து டெலீட் பண்றது சார், கிளியர் பண்றது. ஆமா, drop column எம்ப்ளாயி சேலரி. சோ இதுதான் கரெக்டான ஸ்டேட்மென்ட், ஆல்டர் டேபிள் ஸ்டேட்மென்ட். ஓகேவா? ஓகே சார். ஸோ அப்போ என்ன எனக்கு இந்த எம்ப்ளாயி சேலரி வந்து போயிடும் அந்த டேபிள்ல இருந்து. புதுசாக ஆட் பண்ணுறதுக்கு ஆல்டர் டேபிள் யூஸ் பண்ணுறோம், ஆட் காலம், ஆட் அந்த காலம் நேம். புதுசாக அது எக்ஸிஸ்டிங் ஒரு காலம் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு டெலிட் பண்ணுறதுக்கு ட்ராப் காலம். சரியா? ரீநேமும் பண்ணலாம். ஆல்டர் டேபிள் ரீநேம். இப்போ வந்து எம்ப் சேலரின்னு இருக்கு, நான் எனக்கு ஃபுல் நேம் வேணும். எம்ப் சேலரி டு
எம்ப்ளாயி salary. சரியா? எம்ப்ளாயி salary. ஓகே சார். description salary. So alter table எம்ப்ளாயி இது வரணும் கண்டிப்பா. இது எந்த டேபிள் போய் நீங்க ஆல்டர் பண்றதுன்றது சொல்லணும். ஓகே, ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயி ரீநேம் எம்ப்ளாயி salary column to emp salary column to எம்ப்ளாயி salary. ஓகே ஓகே சார். ஸோ இப்படிதான். ஸோ இந்த ஆல்டர்லயே வந்து எத்தனை விதமான இது இருப்பாரு யோசிப்பாங்க. சரிங்களா? ஒரு காலம் ஆட் பண்ணலாம், ஒரு காலம் டெலிட் பண்ணலாம், ஒரு காலமோட நேம் மாத்தலாம், இது எல்லாமே பண்ணலாம். ஓகே ஓகே சார். ஸோ இது மாதிரி தான். இப்போ வந்து ஒரு டேபிள் வந்து நீங்க டேட்டா பேஸ்ல வேணாம், என்னால எனக்கு வந்து தேவையில்லை, இந்த டேபிள் வந்து நாட் இன் யூஸ் அப்படின்னு நான் ட்ராப் டேபிள் ஓகே. ஸோ ட்ராப் பண்ணிடலாம், டேட்டா பேஸ்ல இருந்து ட்ராப் பண்ணிக்கலாம். டேபிள் எம்ப்ளாயி இது வந்து எக்ஸிஸ்டிங் டேபிள் இது, பட் அது வந்து நமக்கு தேவையானது. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி விமல் ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணோம், அது தேவையில்லை, அது அதனால எந்த யூஸும் கிடையாது அப்படின்னா ட்ராப் டேபிள் நேம். சரியா? ஓகே சார். இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா டேட்டாவோட தூக்கி விட்டுரும். அதுக்கப்புறம் கொரி பண்ணாலும் உங்களுக்கு அந்த டேபிள் கிடைக்காது. டோட்டலா டேட்டா பேஸ்லேருந்து அது வந்து கம்ப்ளீட்டா ட்ராப் பண்ணிடும், டெலிட் பண்ணிடும். ஓகே ஓகே சார். ஸோ இது எல்லாமே டிடிஎல் ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ செலக்ட் தவிர கிரியேட் டேபிள், ஆல்டர் டேபிள், டிராப் டேபிள், ட்ரங்கேட், இது எல்லாமே வந்து டேட்டா டிடிஎல் ஸ்டேட்மெண்ட். டிடிஎல்னா என்ன சொன்னேன்? டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். ஆமா. ஸோ ட்ரங்கேட்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, கமாண்ட் இருக்கு, ட்ரங்கல் டேபிள். இது என்ன பண்ணும்? இதுவும் டெலிட் தானே சார் பண்ணும்? டெலிட் பண்றது தானே சார்? அதாவது டிராப்னா கம்ப்ளீட்டா டேபிள் அந்த ஸ்ட்ரக்சர் எதுவுமே இருக்காது. ஓகே, இப்போ நான் ஸ்ட்ரக்சர்னா என்ன சொல்றேன், அந்த காலம் மட்டும் இருக்கும், அதுல வந்து ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இருக்காது, டேட்டாஸ் எதுவுமே இருக்காது. வித்தவுட் டேட்டாஸ் வந்து என்ன சொல்றது, டிராப் டேபிள்னா டோட்டலாவே அந்த ஸ்ட்ரக்சரோட அந்த டேட்டாவோட டிராப் பண்ணிடும், டேட்டா பேஸ்ல எதுவுமே இருக்காது. ஓகே, ஆனா இங்க ட்ரங்கேட் வந்து என்ன பண்ணுவோம்னா ட்ரங்கேட் எம்ப்ளாயி டேபிள், ட்ரங்கேட் எம்ப்ளாயி என்னன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குன்னு வைங்க, இமேஜினுக்கு. ஸோ இருக்குன்னா இது என்ன பண்ணிடும்னா அந்த டேட்டா மட்டும் டெலீட் பண்ணிடும். ஒரு 10 ரெக்கார்டு இருக்கு, புரியுதா நான் சொல்றது? இது மாதிரி ஒரு புரியுது சார். இந்த 5 ரெக்கார்டு இருக்கு, எம்ப்ளாயி விமல்னு சொல்லிட்டு. ஓகே, எம்ப்ளாயி விமல்னு சொல்லிட்டு நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க. எனக்கு வந்து இந்த டேபிள் இது பண்ணாத, இந்த டேட்டாவெல்லாம் எல்லாரையும் தூக்கிடு வித் ஸ்பேஸோட. இங்க அங்கங்க ஸ்பேஸ் இருக்குல்ல, இங்க எல்லாம் ஸ்பேஸ் எம்டி ஸ்பேஸ்லாம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் எம்டி ஸ்பேஸ்லாம் இருக்குன்னு வைங்க, இது கம்ப்ளீட்டா வித் ஸ்பேஸோட எனக்கு வந்து இதுல எல்லாமே வந்து உங்களுக்கு டேட்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சரியா, இது வந்து அஜய், ஆனந்த், பாலு, கணேஷ், ஸோ இது மாதிரி வந்து ஒரு டேட்டாவோட இருக்கு இந்த டேபிள்ல. சரிங்களா? அப்ப என்ன இந்த டேட்டா எல்லாத்தையும் தூக்கிட்டு இது மாதிரி தூக்கிடும். பட் இதுக்கு இந்த டேட்டாக்காக அலோகேட் பண்ண ஸ்பேஸ் இருக்குல்ல, இதுவும் தூக்கும், இதுவும் தூக்கிடும். ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் வெறும் அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருக்கும்.
இந்த ஃபர்ஸ்ட் இந்த தேர்ட் ரோ கூட இருக்காது. ஓகே, தேர்ட் ரோ வந்து ஓகே போறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஓகே சார். சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா ட்ரங்கேட் பண்ணா உங்களுக்கு டேட்டா தூக்கிடும் கம்ப்ளீட்டா. அதுல வந்து என் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஒரு கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான ரெக்கார்ட்ஸ் வந்து இருந்தா கூட கம்ப்ளீட்டா தூக்கி விட்டுரும், டெலீட் பண்ணி விட்டுரும். ஆனா டேபிள் அப்படியே தான் இருக்கும், எம்டி டேபிளா இருக்கும். புரியுதா? ஸோ அதுக்கு தான் இந்த ட்ரங்கேட் ஸ்டேட்மெண்ட்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். வித் கமிட்டோட டேட்டா பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வித் கமிட்டோட வந்து ஒரு டேபிள்ல இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன்னா திரும்பவும் என்ன பண்ண முடியாது, ரிவர்ட் பண்ண முடியாது, ரோல் பேக் பண்ண முடியாது. கமிட் ரோல் பேக்னு ரெண்டு இது இருக்கு டேட்டா பேஸ்ல. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கமிட் கொடுத்தோம்னா டேட்டா பேஸ்ல கமிட் ஆயிடும், திரும்பவும் வந்து ரோல் பேக் பண்ண முடியாது கமிட் கொடுத்துட்டோம்னா. ஓகே, ஸோ இந்த கமிட் ஸ்டேட்மெண்ட்டோட வர கமாண்ட் தான் இந்த ட்ரங்கேட். இம்ப்ளிசிட்டா வந்து கமிட் இருக்கும் இதுக்குள்ளே. ஸோ இந்த ட்ரங்கேட்ன்ற வார்த்தையை வந்து ட்ரங்கேட்ன்ற ஒரு கமாண்ட், ட்ரங்கேட்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்போ யூஸ் பண்ணாலும் சரி அதை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். இல்லைன்னா எல்லா டேட்டாவும் தூக்கி வைக்கும், காலி பண்ணி வைக்கும். டேபிள்ல இருக்க எந்த டேட்டாவும் இருக்காது வித் ஸ்பேஸோட. ஓகே சார். சரிங்களா? அதனால இந்த இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு பதில் என்ன பண்ணலாம், டெலீட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். delete table, delete from table, delete from employee email. இப்படி யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கரெக்டான ரெக்கார்டு தான் டெலீட் பண்றோமா இல்லையான்றது நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கமிட் கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் கமிட் ஆயிடும், அதுக்கப்புறம் டெலீட் பண்ண ரெக்கார்டு வராது. சரிங்களா? இப்ப டோட்டலா ஒரு 10 ரெக்கார்டு இருக்கு இந்த எம்ப்ளாயி விமல் டேபிள்ல. 10 ரெக்கார்ட்ல எனக்கு 2 ரெக்கார்டு மட்டும் வேண்டாம், 8 ரெக்கார்டு வேணும் அப்படின்னா delete from table where employee number equal to ஒரு நம்பர் 1001 1002. சரிங்களா? ஃபுல்லா போயிருமா சார் எம்ப்ளாயி நம்பர்? அந்த டேபிள் ஃபுல்லாவே போயிருமா? இல்ல, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ரெக்கார்டு மட்டும் வேணாம், இந்த 2 ரெக்கார்டு மட்டும் தான் நான் டெலீட் பண்ண போறேன், மிச்சம் 3 ரெக்கார்டு எனக்கு வேணும் அப்படின்னா இது மாதிரி ஏதாவது பேர் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ரெக்கார்டு வேணாம், ஆர்எல்ஸ் வந்து இந்த ஒரு ரெக்கார்டு 1001 வேணாம் 4001 வேணாம் அப்படின்னா நான் எப்படி எழுதுவேன்னா 1000 delete from employee email where employee number equal to 1001 comma 4001. ஓகே, இது மாதிரி நான் ஓகே. ஸோ 2 எம்ப்ளாயி நம்பர் கொடுத்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்ல போடுவேன், ஆர்எல்ஸ் வேற மாதிரி கூட நான் இது எழுதுவேன். எப்படி எழுதுவேன்னா எம்ப்ளாயி நம்பர் ஈக்குவல் டு, இங்க வந்து இன்னு போடுறேன், இன்னுன்னு போட்டா மல்டிபிள் வேல்யூஸ் பாஸ் பண்ணிக்கலாம். 2 ரெக்கார்டும் வந்து அட் அ டைம் வந்து நீங்க டெலீட் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி போட்டுக்கலாம். இல்ல நான் 1 by 1 நான் டெலீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1001 போட்டு நான் டெலீட் பண்ணிக்கலாம். இந்த டெலீட் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து ரன் பண்ணி விடுவேன். ஒரு ரெக்கார்ட் டெலீட் ஆயிடும், கரெக்டா? இந்த ரெக்கார்டு போயிடும். ஓகே ஓகே, இந்த ரெக்கார்டு போயிடுச்சு, ஓகே சார். 4 ரெக்கார்டு தான் இருக்கும். அடுத்து நான் இந்த ரெக்கார்டு டெலீட் பண்ண போறேன். சரியா? இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இதே இதுல இந்த வேல்யூ மட்டும் நான் மாத்திடுவேன், இன்புட்டை மட்டும் மாத்திடுவேன். எம்ப்ளாயி நம்பர் 4001, இது எம்ப்ளாயி நம்பர் 4001 அப்ப இந்த ரெக்கார்டுக்கு வந்துட்டு இங்க வந்து டெலீட் ஆயிடும்.
ஓகே, இது முடிச்சதுக்கு ஓகே அப்புறம் சார். நான் கமிட் கொடுப்பேன். டேட்டா பேஸ்ல கமிட் கொடுத்தாதான் நான் பண்ண சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க வந்து கமிட். ஓகே சார். கமிட் கொடுக்காம திரும்பவும் வந்து நீங்க ரன் பண்ணி பாத்தீங்கன்னா அது வந்து 5 ரெக்கார்ட்ஸ் காட்டும். அப்படி இல்லைன்னா நீங்க டேட்டா பேஸ் க்ளோஸ் பண்ணும்போது என்ன சொல்லுங்கன்னா, இது மாதிரி நீங்க ஆல்ரெடி வந்து 2 டிரான்சாக்ஷன் டெலீட் பண்ணிட்டீங்க, கமிட் கொடுக்கணுமா வேணாமான்ற மாதிரி கேட்கும் அந்த செஷன்ல. நீங்க செஷன் க்ளோஸ் பண்ண போறீங்க, டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்க, டெலிட் ஸ்டேட்மெண்ட் 2 டெலிட் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணிட்டீங்க, 2 ரெக்கார்டு ரன் ஆயிட்டோம்னு நினைச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த செஷனை க்ளோஸ் பண்ண போறீங்க. க்ளோஸ் பண்ணும்போது கேட்கும், நீங்க வந்து இது மாதிரி 2 டிரான்சாக்ஷன் நீங்க வந்து இது பண்ணிருக்கீங்க, ரன் பண்ணிருக்கீங்க, அந்த 2 டிரான்சாக்ஷன் கமிட் பண்ணல, கமிட் பண்ணணுமான்னு கேட்கும். அப்போ வந்து கமிட்னு கொடுத்தீங்கன்னா கமிட் ஆயிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்க செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டேபிள்ல 3 ரெக்கார்டு மட்டும் தான் இருக்கும். 5 ரெக்கார்டு இருக்க வேண்டிய இடத்துல 3 ரெக்கார்டு, பிகாஸ் வந்து 2 ரெக்கார்டு நீங்க டெலீட் பண்ணிட்டீங்க. கரெக்டா? ஓகே சார். இப்போ இந்த 4001 இருக்காது, அதுக்கப்புறம் 1001 இருக்காது, மிச்சம் 3 ரெக்கார்டும் இருக்கும். ரெக்கார்டு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா தான் நான் ரெக்கார்டுன்னு சொல்றேன். ஏன்னா இதுதான் வந்து டெர்மினாலஜி. ஓகே, ஸோ இது ஒரு ரெக்கார்டு, ஓகே சார். இது ஒரு ரெக்கார்டு, இது ஒரு ரெக்கார்டு. ஓகே, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ரெக்கார்டு மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கும் இந்த டேபிள். எம்ப்ளாயி விமல்ன்ற டேபிள்ல 3 ரெக்கார்டு மட்டும் தான் இருக்கும். ஸோ இதுதான் டெலிட் ஸ்டேட்மெண்ட். டெலிட் ஸ்டேட்மெண்ட் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்ன்றது பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? டிடிஎல்ல கிரியேட் பார்த்துருக்கோம், கிரியேட், ஆல்டர் பார்த்துருக்கோம், ஆல்டர், டிராப் ட்ரங்கேட், டிராப் அண்ட் ட்ரங்கேட் பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்தது டிஎம்எல். டிஎம்எல் என்ன பார்த்துருக்கோம்னா டெலிட் பார்த்துருக்கோம். டெலிட். ஆமா, செலக்ட் வந்து டிஎம்எல்ல வருமா வராதா? டிஎம்எல்னா டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ், டேட்டா query லாங்குவேஜ் தான் வந்து செலக்ட் வரும். சரிங்களா? ஓகே, இது வந்து query லாங்குவேஜ். செலக்ட் ஜஸ்ட் ஃபெட்ச் பண்ணி பார்க்கும், டேபிள்ல இருக்க டேட்டா வந்து ஃபெட்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும், அவ்வளவுதான். ஜஸ்ட் அவுட்புட்டை காட்டும், எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்றது இல்லை. ஸோ அது டெலிட்டும் பண்றது இல்லை, புதுசா நியூ வேல்யூஸும் இன்சர்ட் பண்றது இல்லை, எதுவுமே கிடையாது. நீங்க டேபிள்ல என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கு, எத்தனை ரெக்கார்டு இருக்கு, என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்றது ஜஸ்ட் ஃபெட்ச் பண்ணி பாக்குறீங்க, அவ்வளவு. அது வந்து டேட்டா query லாங்குவேஜ். சரிங்களா? மற்ற இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா டெஃபினேஷன்னா புதுசா டிஃபைன் பண்றீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் டெலிட். டிஎம்எல்ல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். டெலிட் தவிர வேற என்ன இருக்கு? இன்சர்ட் இருக்கு. சரிங்களா? டேட்டா மேனிபுலேஷன்ல வந்து இன்சர்ட் இருக்கு, அதுக்கப்புறம் அப்டேட் இருக்கு. சரிங்களா? எதுக்கு இன்சர்ட் பண்றோம், எதுக்கு அப்டேட் பண்றோம்? ஒரு டேபிள்ல டேட்டா எப்படி நீங்க இன்சர்ட் ஆகுது? சாதாரணமா வந்துருமா? நம்ம என்ன சொல்றது, எதனா வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து வேணும், எனக்கு தேவை, எனக்கு நம்ம சேவ் பண்ணாதானே அந்த இதுல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைல் வந்து இது மாதிரி நம்ம லேப்டாப்ல ஒரு ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்றோம், ஃபைனலா சேவ் பண்ணணும். சேவ் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து சேவே ஆகாது, எங்கேயுமே அது பிசிக்கலா ஸ்டோர் ஆகாது அந்த ஃபைலு. நம்மளோட லேப்டாப்லயோ நம்ம மொபைல்லையோ ஏதோ ஒரு போட்டோவோ ஏதோ ஒன்று. அப்போ நம்ம சேவ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து இன்சர்ட் பண்றது தான் வந்து ஒரு டேபிளுக்கு டேட்டா எப்படி வந்து ஸ்டோர் ஆகும்னா இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் வழியாக தான் ஸ்டோர் ஆகும். இதுல 2 விதமா இருக்கு. நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும்போது இன்னும் டேபிள்ல இருந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்போ அதுல இருக்க டேபிள்ல இருக்க டேட்டா எல்லாமே இதுல வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து டேபிள் வந்து கிரியேட் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே வேற ஒரு டேபிள் புதுசாக கிரியேட் பண்றீங்க, எக்ஸிஸ்டிங் டேபிள்ல இருந்து நீங்க கிரியேட் பண்றீங்க, அது எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட்ஸ் என்ன இருக்கோ அதே மாதிரி இந்த டேபிள புதுசாக கிரியேட் பண்ற டேபிளையும் வந்துடும். அதே மாதிரி
அது வந்து ஒரு டைப் ஆஃப் இன்சர்ட். சரிங்களா? நீங்க டேபிள் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டாவோட கிரியேட் ஆகிடும். பட் அந்த புதுசா கிரியேட் பண்ண டேபிள்ல எனக்கு வேற ஒரு ரெக்கார்டு வேணும், எனக்கு டேட்டா நான் இன்சர்ட் பண்ணணும். அதுனா எப்படி நீங்க பண்ணுவீங்க? இன்சர்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். சரிங்களா? அது பேரு அதுக்கு வந்து என்னன்னா DML ஆபரேஷன் சொல்லுவாங்க. ஓகே, so insert into employee table. Insert into employee values. என்ன values? என்னென்ன கொடுக்க போறீங்க? EMP அதான் values. ஆமா, எப்படி வரும்னா insert into employee, இங்க வந்து காலம்ஸ் வரும் ஆக்சுவலா. ஓகே, employee ID, employee number, name, employee salary. அதோட ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ் இங்க வரும். ஓகே, ஓகே சார். 1,03,000 புதுசா ஒரு எம்ப்ளாயி நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 6,001. அப்புறம் வந்து ஒரு டேனியல் சொல்லிட்டு ஒரு பேரு. ஓகே, அவனோட சேலரி வந்து 10,000. ஸோ இது மாதிரி வந்து ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணி நீங்க வந்து இன்சர்ட் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு ரன் பண்ணணும். ரன் பண்ணீங்கன்னா இந்த டேபிள்ல இந்த காலம்ல இந்த வேல்யூஸ்லாம் இன்சர்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து செலக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த டேபிளை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டும் இன்சர்ட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த இன்சர்ட் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இன் ஆர்டர் டு இன்சர்ட் தி record into the table. To insert any record into the table, it is called insert statement. So இப்போ வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்சர்ட் பண்ணிட்டீங்க, அந்த டேபிள்ல இன்சர்ட் ஆயிடும். ஆனா அது கமிட் பண்ணணும். கமிட் பண்ணாதான் டெம்பரரி பெர்மனண்டா அந்த டேபிள்ல இந்த ரெக்கார்டு ஸ்டோர் ஆகும். ஓகே ஓகே சார். ஸோ இன்சர்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட் கூடவே கமிட் ஸ்டேட்மெண்ட் வரணும். கமிட் பண்ணாம இருந்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிட்டு அந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப போயிடும். அதுக்கப்புறம் அந்த நீங்க இன்சர்ட் பண்ற வேல்யூஸே வந்து டேபிள் ஸ்டோர் ஆயிருக்காது. இந்த கமிட் கொடுக்கலன்னா கண்டிப்பா கமிட் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட் மாதிரி இருக்காது. அப்டேட் வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாலுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இந்த எம்ப்ளாயி நம்பர் 3001 வந்து பாலு. ஆக்சுவலா பை மிஸ்டேக் வந்து நான் பாலுன்னு வந்து அவன் பேர் வச்சிட்டேன். ஆனா வந்து அவனோட ஆக்சுவல் பேர் வந்து பாலாஜி. சரிங்களா? அப்ப இந்த எம்ப்ளாயி நம்பருக்கு எம்ப்ளாயி நேம் வந்து பாலாஜி தான், பாலு கிடையாது. அப்ப நான் வந்து அப்டேட் பண்ணணும். சரிங்களா? நீங்க வந்து எக்ஸல்ல நான் ஈஸியா போயிட்டு நான் அப்டேட் பண்ணிடுவேன். அதே நான் வந்து ஒரு டேபிள்ல டேட்டாபேஸ் டேபிள்ல இருக்க டேட்டாவை எப்படி நான் அப்டேட் பண்ணுவேன்? அதுக்கு அப்டேட் ஸ்டேட்மெண்ட் போடணும். அப்டேட் டேபிள் update table set employee name equal to Balaji where employee number equal to என்ன நம்பர் அது 3001 ஓகேவா? ஸோ எம்ப்ளாயி இந்த எம்ப்ளாயி டேபிள்ல இருக்க இந்த பாலாஜின்ற ஒரு நேம இந்த பாலாஜி நேம வந்து நான் மாத்துறேன். அது எப்படி மாறும்னா பாலுன்றத பாலாஜின்னு மாத்திரும். புரியுதுங்களா? அதுக்கு வந்து எது நம்ம வந்து பிரைமரியா கொடுக்குறோம்னா 3001 தான் பிரைமரி. ஓகே, 3001 கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா இந்த கண்டிஷனை நீங்க பாஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்னா அது எல்லா ரெக்கார்டும் பாலாஜின்னு போட்டு விட்டுரும், தப்பாயிடும். அதுக்குதான் வந்து கரெக்டான ரெக்கார்டு வந்து
இந்த ரெக்கார்டுக்கு தான் நான் என்னோட வேல்யூ நான் மாற்ற போறேன் அப்படின்றது சொல்லணும். ஓகே. ஸோ இந்த எம்ப்ளாய்க்கு தான் வந்து பேர் மாறுது. ஸோ என்ன நான் அந்த எம்ப்ளாயோட நம்பர் கொடுத்து நான் அந்த பேரை மாத்திக்கிறேன், செட்ன்றதை மாத்திக்கிறேன். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஎம்எல் இன்சர்ட்ல என்னென்ன வரும், இன்சர்ட், அப்டேட், அப்புறம் டெலிட் நம்ம பார்த்துட்டோம், இன்சர்ட்டும் பார்த்துட்டோம், அப்டேட்டும் பார்த்துட்டோம். சரிங்களா? செலக்ட் வந்து நான் செலக்டும் பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாமே வந்து சீக்வல் தான். ஓகே. ஆமா, நார்மலா நம்ம வந்து எதுக்கு இந்த லாங்குவேஜ்ல யூஸ் ஆகுதுன்னா, ஆரக்கிள் அப்ளிகேஷன்ல எந்த ஒரு கோட் எடுத்து பார்த்தாலும் இதுதான், இது சுத்தி தான் இருக்கும். எங்கேயாவது செலக்ட் பண்ணி டேட்டா எடுத்திருப்பாங்க, எங்கேயாவது இன்சர்ட் பண்ணுவாங்க, எங்கேயாவது அப்டேட் பண்ணுவாங்க, எங்கேயாவது வந்து டெலீட் பண்ணுவாங்க. ட்ரங்கேட்லாம் மேக்ஸிமம் இருக்காது, ட்ரங்கேட் இதெல்லாம் இருக்காது. பட் வந்து செலக்ட் இருக்கும், இன்சர்ட் இருக்கும், அப்டேட் இருக்கும், டெலீட் எங்கேயாவது டெலீட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இருக்கும் பொதுவாகவே. இப்போ புதுசா நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட் நீங்க ஜெனரேட் பண்ண சொல்றாங்க, ஒரு ஆரக்கிள் அப்ளிகேஷன்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் வருது, அந்த ப்ராஜெக்டை ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணணும், அந்த ரிப்போர்ட்ல என்னென்ன டேபிள் யூஸ் பண்ணணுன்றது சொல்லிடுவாங்க. ஸோ அந்த டேபிளை நீங்க கொரி பண்ணி பார்க்கணும். கொரி பண்ணி பார்க்கும்போது எப்படி பார்ப்பீங்கன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம், அது என்ன டேபிள்ன்றது அவங்க வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அந்த டேபிளை நீங்க கொரி பண்ணி பார்ப்பீங்க. கொரி பண்ணி பார்க்கும்போது இது மாதிரி தான் வந்து உங்களுக்கு டேட்டா வரும். இது மாதிரி ஒரு காலம் இருக்கும், அந்த இந்த நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? இது வந்து நான் சாம்பிளுக்கு ஒரு 3-4 ரெக்கார்டு போட்டு நான் காட்டுறேன். இது மாதிரி ஒரு n நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கும். இது வந்து நான் ஒரு 5 காலம் தான் நான் போட்டிருக்கேன். இது மாதிரி வந்து ஒரு 20-30 காலம் இருக்கும் அந்த ஒரு டேபிள். அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய டேபிள் தான், சிம்பிள் டேபிளா எதுவுமே கிடையாது. எல்லாம் வந்து ஒரு 30 காலம் இருக்கும், 40 காலம் இருக்கும், ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அதனால அதை பார்த்துலாம் நம்ம பயப்பட தேவையில்ல. ஜஸ்ட் அந்த டேபிள் என்ன, அது என்னென்ன காலம்ஸ், எப்படி இருக்கு காலம்ஸ், எப்படி டேட்டாலாம் எப்படி டேட்டா இன்சர்ட் ஆகிருக்குன்றதை நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு இதுதான் பேசிக். ஸோ இந்த பேசிக் அந்த எம்ப்ளாயி டேபிள், டிபார்ட்மெண்ட் டேபிளை வச்சு நம்ம வந்து மேக்ஸிமம் என்னென்ன சினாரியோ எப்படிலாம் வந்து புரியறதுலாம்ன்றது நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம்னா, எவ்வளோ பெரிய டேபிள், எவ்வளோ டேட்டா இருக்க டேபிள் உங்கள்கிட்ட கொடுத்தாலும் நீங்க ஈஸியா புரியுது. சரியா? ஓகே சார், இது மட்டும் இல்ல பக்காவா போதுங்களா சார்? ஆமா ஆமா, இதுதான் மெயின். இத வச்சு தான் நம்ம PLSQL ப்ரோகிராமுக்கு போக போறோம். சரிங்களா? PLSQL ப்ரோகிராம், ஓகே ஓகே சார். PLSQL ப்ரோகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன், ப்ரொசீஜர், பேக்கேஜ் இதெல்லாம் வரும். பட் அதுக்குள்ள எல்லாம் என்ன இருக்கும்? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு செலக்ட் கொரி இருக்கும். ப்ரொசீஜருக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு செலக்ட் கொரி இருக்கும். சரியா? செலக்ட் கொரி இருப்பாங்க, எங்கேயாவது அப்டேட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம அது டைரக்டா போனா அது எப்படின்னு புரியாது. அதுக்கு முன்னாடி SQL-ல என்னென்ன நம்ம பண்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ உங்ககிட்ட வந்து டேட்டாபேஸ் இருக்கா? கனெக்ட் பண்ண முடியுமா? கனெக்ட் பண்ணலாம் சார். ஸோ நீங்க கனெக்ட் பண்ணிட்டு டேபிள்ஸ் என்ன டேபிள் இருக்குன்றது பாருங்க. எம்ப்ளாய் டேபிள் இருக்கான்னு பாருங்க. EMP போடுங்க ஃபர்ஸ்ட். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் EMP போடுங்க. EMP-ல வரல அப்படின்னா எம்ப்ளாயின்னு போடுங்க. இதுமாதிரி போட்டு செமிகாலன் போட்டு ஒரு என்டர் அடிங்க. இல்லைன்னா வந்து இது மாதிரி போட்டு ஒரு என்டர் அடிங்க. சரிங்களா? அது வந்து டேபிள் டேட்டா வரும். கண்டிப்பா EMP விட்டனா எம்ப்ளாயின்னு ஃபுல்லா இருக்கும். கனெக்ட் பண்ணி பாருங்க, SQL கனெக்ட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம PLSQL பார்க்கலாம். சரியா? இன்னைக்கு ஓகே சார் முடிச்சிட்டோம். இதுதான் பேசிக். இது சரியா? இது தவிர மற்ற இந்த இதெல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல நான் அந்த என்ன சொல்றது, SQL வந்து டேபிள், டேட்டா டெஃபினிஷன், டேட்டா மாடிஃபிகேஷன், கொரி, ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ், வேற என்ன இருக்கு? இதுதான் பேசிக் பாயிண்ட். செஞ்சாலே போதும். அப்படியே வச்சு நம்ம
ஸ்லோவா வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா, வியூஸ் ஒன்று இருக்கு. வியூஸ் வந்து அது என்னன்றது நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ இதானே சார் பார்க்கணும், ஆரக்கிள் எஸ்கியூஎல் டெவலப்பர் இந்த மாதிரி தனியாக எஸ்கியூஎல் கிடையாது சார்? சீக்வல் டெவலப்பர். ஆமா, இது வந்து சீக்வல் டெவலப்பர். தனியா சீக்வல் இருக்கு. நான் ஏன் பிடிஎஃப்லாம் இருந்துச்சு. பார்க்குறேன். Introduction to SQL. Basic elements. The data types. இதுதான் data types. Database objects. அப்புறம் வந்து pseudo columns, operators. வேற என்ன? SQL query, subquery. சப்கொரிலாம் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் கொரி கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகுங்க. சப்கொரிலாம் நான் சொல்லித்தரேன். ஃபங்க்ஷன்ஸ். ஆமா, இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து வரும். ஆக்சுவலா சீக்வல் கொரியில வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ண முடியும்ன்றதை நான் சொல்றேன். சரிங்களா? அப்புறம் வந்து ஆப்ரேட்டர்ஸ் ஈக்குவல் டு அந்த இதெல்லாம் வந்து யூஸ் பண்றது, கேஸ், டிகோடு, இது மாதிரிலாம் இருக்கு. சரிங்களா? கன்கார்டினேட் பண்றது, அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்லாம் வந்து பிளஸ் மைனஸ். ஓகே, ஆபரேட்டர் வந்து பிளஸ் மைனஸ். ஓகே, மைனஸ் மைனஸ் ஒன்று, இதெல்லாம் வந்து பெருசாக யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். சேலரி கிரேட்டர் தென் 0, இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக. சரியா? அப்டேட் சேலரி ஈக்குவல் டு சேலரி, இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக சேலரி வந்து சேலரி இன்ட்டு 1.1% வந்து இது பண்ணி அந்த வேல்யூ வந்து இங்கே செட் பண்ணுறது. சரியா? அப்புறம் வேற என்ன ட்ராப் சீக்வென்ஸ், ரோல் கரெக்ட், என்னென்ன இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை. சேவ் பாயிண்ட் ரோல் ரைட்டு, அட்வான்ஸாக இருக்குது. எக்ஸ்பிரஷன்ஸ் கேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ், கேஸ்லாம் நான் சொல்லித்தரேன். டிகோடு, கேஸ், அது ரெண்டுத்துக்கும் தான் டிஃபரன்ஸு, அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். சரியா? கண்டிஷன்ஸ், இப்போ நம்ம கண்டிஷன்ஸ் பார்க்கல, வேர் கண்டிஷன்ஸ்ல. சரியா? ஆமா சார், வேர். இந்த இது மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ஈக்குவல் டு 2500. நம்ம பார்த்தோம்ல, வேற எம்ப்ளாயி நம்பர் ஈக்குவல் டு 3001. இந்த எம்ப்ளாயி நம்பர் மட்டும் தான் எடுத்துட்டு வரும். ஸோ இதே மாதிரி வந்து செலக்ட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி என்னது, வேற எம்ப்ளாயி நம்பர் ஈக்குவல் டு இது, இந்த ரெக்கார்டு மட்டும் எடுத்துட்டு வரும். சரிங்களா? அப்டேட்ல வந்து யூஸ் பண்ற மாதிரி எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃபுல்லா எனக்கு வர தேவையில்ல. எனக்கு வந்து இதுல வந்து லட்சக்கணக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இந்த டேபிள்ல லட்சக்கணக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கும். எனக்கு வந்து ஸ்பெசிபிக்கா
ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரெக்கார்டு மட்டும் நான் பார்க்கணும், இந்த எம்ப்ளாயோட ரெக்கார்டு மட்டும் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம query எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா எம்ப்ளாயி நம்பர் பிட்வீன் 1001 to 10,001. சரிங்களா? ஓகே சார். 1001 9001 இது மாதிரி. இல்லைன்னா வந்து எனக்கு எப்படி வேணும்னா 1 to 100. ஸோ எனக்கு வந்து ஒரு 100 ரெக்கார்ட்ஸ் மட்டும் பார்க்கணும், எம்ப்ளாயி ரெக்கார்ட். சரியா? இந்த பிட்வீனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து டிபார்ட்மெண்ட் வேண்டாம், இந்த எம்ப்ளாயி நம்பர் 2001 3001. சரிங்களா? இதுக்கு இடையில நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரெக்கார்டு இருக்கு. 10,000 ரெக்கார்ட்ல வந்து எனக்கு செலக்டிவா வந்து ஒரு 40 ரெக்கார்டு 50 ரெக்கார்டு தான் வேணும் அப்படின்னா 10,000 ரெக்கார்டு கொரி வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. அந்த ஒரு 40 ரெக்கார்டு 50 ரெக்கார்டு செலக்டிவா எனக்கு தேவையான ரெக்கார்டு மட்டும் நான் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றது. சரியா? பிட்வீன் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து இந்த ரெக்கார்ட்ல இருந்து இந்த ரெக்கார்டுக்குள்ள இருக்கிற டேட்டா மட்டும் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். நமக்கு வந்து இப்போ ரெக்கார்டு எதுவும் இல்லை, அதனால நான் இது மாதிரி சிம்பிளா நான் போடுறேன். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பல லட்சம் ரெக்கார்ட்ஸ் இருக்கும், இதுக்கப்புறம் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கும். சரியா? ஸோ அதனால செலக்டிவா வந்து எனக்கு இந்த பிட்வீனுக்குள்ள ஒரு 40-50 ரெக்கார்டு, ஒரு 100 ரெக்கார்டு, ஒரு 200 ரெக்கார்டு, மற்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாத, இது மட்டும் எனக்கு காட்டுன்னா இது மாதிரி செலக்ட் கொரியிலே இருக்கலாம். சரியா? அப்படி இல்லைன்னா வந்து கிரேட்டர் தன் இது கூட யூஸ் பண்ணலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயின்ற மாதிரி ஒரு கேட்டு வேர் எம்ப்ளாயி நம்பர் greater than equal to or else greater than 10 greater than 1001. அப்ப greater than 1001 னா இந்த ரெக்கார்டு வராது, இதுக்கு மேல இருக்க ரெக்கார்டு மட்டும் காட்டு. or else greater than equal to 1001 அப்படின்னா இந்த ரெக்கார்டும் காட்டா, அதுக்கு மேல இருக்க ரெக்கார்டும் காட்டு அப்படின்றது. ஈக்குவல் டுனா இந்த ரெக்கார்டும் காட்டணும்னு அர்த்தம். சரியா? ஓகே. ஆர்எல்ஸ் வந்து லெஸ் தென் கூட போடலாம். ஸோ இது மாதிரி ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம், கம்பாரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். லெஸ் தென் கிரேட்டர் தென், பிட்வீன், அப்புறம் வேற என்ன சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இப்போ ஒரே நாளில் வந்து நீங்க டம்ப் பண்றதுக்கு நீங்க ஜஸ்ட் போய் வந்து பாருங்க, உங்களால செலக்ட் பண்ண முடியுதா, டேபிள்ல வந்து ஏன்னா டேட்டா எடுத்து பார்க்க முடியுதா, கொரி பண்ண முடியுதா, புதுசா ஒரு டேபிள் கிரியேட் பண்ண முடியுதா, அதை ஆல்டர் பண்ண முடியுதா, அப்டேட் பண்ண முடியுதா, டெலிட் பண்ண முடியுதா. எதுவும் பழசுல எதுவும் கை வைக்காதீங்க. எக்ஸிஸ்டிங் டேட்டா பேஸ்ல கொடுத்துருக்க டேபிள எதுவும் கை வைக்காதீங்க. அதே மாதிரி புதுசா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுங்க, அதுல எல்லா சேஞ்சஸும் பண்ணுங்க. சரியா? ஓகே சார். புரியுதுல உங்களுக்கு? என்ன டவுட் இருக்கா? புரியுது சார். சரிப்பா, சரி பார்க்கலாம். இதுக்கு கிளாஸ்ல என்ன பண்ணலாம்ன்றது நான் அடுத்து பிஎல்எஸ்பி போகலாம். சரியா? ஓகே சார். ஓகே பா, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.